ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. தனுசு ராசிக்கான கார்த்திகை மாதம் கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடமான மீனத்தின் அதிபதியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே நிற்கிறார். நின்று அதாவது சஞ்சரித்து பலன் தருகிறார். வியாழ நோக்க பலம் பெற்று குரு பலன் உங்களுக்கு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்திலே குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை சப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நற்பலன்களை தரப்போகிறார். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இதுவரைக்கும் தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக, பணவரவு ரீதியாக மற்றும் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக மற்றும் குடும்பத்திலே கலத்திரத்துடன் இருந்து வந்த ஒரு விரோதம், தேவையில்லாத மனப்பிரச்சனை, சண்டை சச்சரவு இவைகள் அனைத்தும் மாறி இணக்கமான சூழ்நிலை, நல்ல பலன், குரு பலன் தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை தரப்போகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மகரத்தின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்திலே ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது சனிக்கும் ராகுவுக்கும் உபஜயஸ்தானம். அப்போது குடும்பத்திலே இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் உங்கள் குடும்பத்திலே உடன்பிறப்புகள், மேலும் உங்கள் தாய் தந்தையர் அவர்களுடன் இருந்து வந்த மன வேறுபாடு, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு இணக்கமான மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த மாதத்திலே தரும். தன வரவுக்கு குறைவு இருக்காது. தன வரவுனா வியாபாரம் மூலம் சூடு பறக்க வியாபாரம் நடந்து நல்ல தனவரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், தொழில் மேன்மையால் தனவரவு கிடைக்கும். அந்த தனவரவினால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். வாக்கு கொடுப்பதை யோசித்து கொடுப்பது நல்லது. யாருக்காவது நீங்கள் முடிச்சு தரேன், இந்த காரியத்தை நான் செய்து தரேன், அல்லது இந்த நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன். இந்த பண உதவி மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த காரியத்திற்காகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், வாக்கு தராதீர்கள். அப்படி நீங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை சனி பகவான் கண்டிப்பாக நிறைவேற்ற வைத்து விடுவார். உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த கொடுத்த நபருக்கு வாக்கை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் கொண்டு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதனால் யாருக்கும் நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை சொல்லலாம், நமக்கு தோன்றதை சொல்லலாம், நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பவர் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக நிறைவேற்ற வைத்து விடுவார். மேலும் தனம், வாக்கு, மேலும் குடும்பம், மூன்றிலுமே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை, தேவையான வரவு, அனைத்து விதத்திலும் முன்னேற்றமான பலன். மேலும் 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானத்தை குறிக்கும். தைரியத்திற்கு குறைவு இருக்காது. தைரியம்னா எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, இந்த பயம் என்கிற ஒரு விஷயம் உங்களை ஒரு காரியத்தில் இறங்க விடாமல் தடை செய்து கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை செய்ய விடாமல், அது வியாபார ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும், உத்தியோக ரீதியாகவும், அதாவது உங்களுக்கு மேலதிகாரி சில தவறுகளை செய்கிறார், அல்லது அவர் தவறான பாதையில் போகிறார், அதை சரி செய்ய, அவர்களை சரி செய்ய நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும், இல்லை அவருக்கு நேருக்கு நேராக அதை பேசணும். அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் பயத்துடன் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே தைரிய வீரியஸ்தானம் இயங்குவதனால நீங்கள் தைரியமாக எந்த விஷயம் இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களை அணுகி நீங்கள் அந்த பிரச்சனையை சரி செய்வீர்கள். அது உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். வேலையாட்கள் எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த நேரத்திற்குள் செய்து முடித்து தருவார்கள். மேலும் பெண்களுக்கு
அணிகலன்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது ஆடை ஆபரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காதின் அணிகலன்கள் அதிக அளவிலே சேர்த்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். காது சம்பந்தமான நோய்கள், அதனால் பாதிப்பில் இருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும். தொழிலிலே மேன்மை, முன்னேற்றம், வியாபாரத்திலே நல்ல ஒரு விரிவு, விஸ்தீரணம், வியாபாரத்திலே நல்ல வரவு, இவை போன்ற நற்பலன்கள் ஏற்படும். தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் உங்களை விட்டு விலகும், மாறும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் வித்தை, தொழில், திறமை உங்களுடைய அமைப்பிலே பளிச்சிடும். இந்த காலகட்டத்தில் அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் உங்களுடைய தொழில் திறமை அந்தளவுக்கு அனைவரையும் வியக்க வைக்கும். தொழில் மேம்படும் மற்றும் வீடு, மனை, வாகனம் போன்றவற்றில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அல்லது வீட்டை அடிக்கடி பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு செலவு அல்லது வீட்டிலே இருந்தவர்கள் காலி செய்யாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த ஒரு நிகழ்வு மற்றும் உங்கள் இடத்திலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அதை விட்டு வெளியேறாமல் இருந்த சில தொந்தரவுகள், இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும். வீடு, மனை, இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு சுத்தமாக விலகுவது மட்டுமல்லாமல் அதன் மூலம் வருமானத்தை பெறுபவர்கள் அந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் வருமானம் கிடைக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல விலை உயர்வு கிடைக்கப்பெற்று நல்ல லாபம் பெறுவீர்கள். அதாவது எந்த காலகட்டத்திலே எதை விவசாயம் செய்தால் நல்ல விலைக்கு போகும் என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தோண வைக்கும். அதாவது அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு விவசாயம் நற்பலனை தரும் விவசாயமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பு விற்பனை, அதாவது ஆடு, மாடு, நாய், பன்றி போன்றவற்றை வளர்ப்பு விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல விருத்தி இருக்கும். அதாவது இனப்பெருக்கங்கள் அதிக அளவிலே இருந்து நல் விலைக்கு விற்று நல்ல லாபம் பெறுவீர்கள். மேலும் மருத்துவ செலவு, மருந்து வகைகளுக்காக மாதம் ஒரு தொகையை செலவிட்டவர்களுக்கு அந்த மருத்துவ செலவு உங்களை விட்டு நீங்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரயாணங்கள் இருக்கும். இந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பயணமாக இருக்கும். மேலும் இந்த வெற்றினா, அதாவது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய அமைப்பை தரும். மேலும் இந்த 4ஆம் இடம் என்பது கல்வியிலே சிறப்பு, மேன்மை தரக்கூடிய ஒரு பாவமாகும். அப்போது படிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது நீங்கள் அடிப்படை கல்வியாக இருக்கலாம், உயர்நிலை கல்வியாக இருக்கலாம், அல்ல பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், அல்லது ஆராய்ச்சி கல்வி, ஆய்வு கல்வி என்று சொல்லக்கூடிய இந்த டாக்டர் பட்டம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த ஒரு கல்வியிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவருக்கும் உங்கள் கல்வி சிறக்கும், கல்வியிலே மேன்மை கிடைக்கப்பெறும். அந்த ஆராய்ச்சி, ஆய்வு முடிவு பெற்று நீங்கள் அந்த பட்டத்தை பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும். 5ஆம் பாவகம் என்பது பூர்வீக புண்ணியஸ்தானம். மேசம், உங்களுடைய ராசிக்கு மேசம். அந்த மேசத்தின் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தின் அதிபதியும் ஆவார், அதாவது விருச்சிகத்தின் அதிபதியும் ஆவார். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறார். அந்த சஞ்சரிக்கக்கூடிய இணைவு கிரகங்கள் என்று பார்த்தால் இந்த செவ்வாய் பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இப்போது இந்த 5ஆம் இடம் என்பது செவ்வாய் பகவானுடைய ஒரு காரகத்துவம் பெற்றதனால் இடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இடம்னா உங்களுக்கு பூர்வீக வீடு வராமல் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது. இந்த பூர்வீக வீட்டிலே வில்லங்கங்கள், தாயாதிகள் என்று சொல்லக்கூடிய பங்காளிகள், உங்கள் உடன்பிறப்புகள், உங்கள் இரத்த வழி சம்பந்தப்பட்ட சித்தப்பா, பெரியப்பாமார்கள் அல்லது உங்கள் அத்தைமார்கள்,
இவர்கள் அனைவரும் அதிலே வில்லங்கம் ஏற்படுத்தி சொத்துக்கள் கிடைக்க விடாமல், பூர்வீகத்தை அனுபவிக்க விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்த அமைப்புகள் மாறி பூர்வீக சம்பந்தமான இடம், வீடு உங்கள் கைக்கு வரக்கூடிய யோக அமைப்பை தரும். மேலும் பூர்வீக சம்பந்தமாக ஏதாவது பணம் வர வேண்டி இருந்தது, உங்கள் தகப்பனார் அல்லது உங்களுடைய தந்தையின் தந்தை ஏதாவது ஒரு வங்கியிலே டெபாசிட் என்று சொல்லக்கூடிய வைப்புத் தொகை கூட உங்களுக்கு கிடைக்க விடாமல் தாமதப்படுத்தி வழக்கு பிரச்சனைகளை, நீதிமன்ற வழக்குகள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களை விட்டு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பும் பெறப்பட்டு நீங்கள் அந்த பணத்தையும் பெறக்கூடிய யோக அமைப்பை தரும். மேலும் புத்திரர்கள் என்று சொன்னால் புத்திரர்களுக்கு நல்ல யோக அமைப்பை தரப்போகிறது. உங்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரும். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் போட்டியிலே கலந்து கொண்டு பாராட்டு பரிசுகள் பெறக்கூடிய யோக அமைப்பை தரும். அல்லது உங்களுடைய புத்திரர்கள் ஒரு நல்ல வேலை இல்லாமல், நல்ல தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் வருமானம் என்பது இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற கவலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கப்பெறும். அவர்களுக்கு நீங்கள் தொழில் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது. வியாபாரம் அமைத்து கொடுக்க நினைப்பவர்களும் அவர்களுக்கு ஒரு வியாபாரத்தையும் அமைத்து தரலாம். உங்களுடைய புத்திரர்களுக்கு யோக காலமாக இந்த காலங்கள் அமையும். அது இந்த வியாபாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு திருமண வயதாக இருந்தால் நீங்கள் முன்னின்று அவர்களுக்கு திருமண காரியத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை தரும். மேலும் வீட்டிலே எந்த ஒரு விசேஷ காரியம் நடைபெறாமல் தடங்கள் ஏற்பட்டு மந்தத்தன்மையால் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விசேஷ காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரப்போகிறது. ஆறாம் பாவம் ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் லாபத்தின் அதிபதியும் ஆவார். அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்பது துலாம். அவர் துலாத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த 6ஆம் இடத்தில் இருந்தால் சிறு சிறு நோய் தொந்தரவுகள், பிரச்சனைகள் தருவார் என்பது விதிவிலக்கு. எதிரிகளால் தொந்தரவு, பெண் எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், பெண்களால் தொந்தரவு. அதாவது பெண்கள் என்றாலே ஆண்களுக்கு பெண்களால் தொந்தரவு பிரச்சனை, இதே பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இவையெல்லாம் இருந்திருக்கும். அவையெல்லாம் சற்று மாறக்கூடிய அமைப்பை தரப்போகிறது. அதற்கு காரணம் என்னென்னா, இது வரைக்கும் இருந்து வந்த நோய் தொந்தரவும் விலகும். பெண் ஆண் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகளும் பிரச்சனைகளும், அவர்களால் ஏற்பட்ட கவலைகள், துன்பங்கள் இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும். மேலும் பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனையால் வட்டி கூட கட்ட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வட்டியும் அசலும் சேர்த்து அடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரும். காரணம், உங்கள் ராசிக்கு 6இன் பதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெற்று நிற்பதால் பாதிப்புகள் இருக்காது, நல் யோக பலன்கள் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் மற்றும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமான கன்னியின் அதிபதியும் ஆவார். அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறார். அந்த விரயஸ்தானாதிபதி செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று நின்றாலும் கூட புதன் சூரியன் இணைவு. அப்போது சூரியன் புதன் இணைவுனாலே புதாதித்ய யோகம் எனும் யோகம் ஒரு அமைப்பு கிடைக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூளையை பயன்படுத்தி உத்தியோகம் பார்ப்பவர்கள், மூளைக்கு வேலை கொடுத்து தொழில் வியாபாரம் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அதீத வருமானம், நிறைய யோக பலன்கள் கிடைக்கும். இந்த புதாதித்ய யோகம்னாலே தொட்டது துலங்கும், எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து தரும். காரணம், அந்த சூரியன் இணைவுடன் புதன் இருப்பதால். மேலும் தாய்மாமன்களால் கிடைக்க வேண்டிய அனைத்து உதவிகளும் கிடைக்கப்பெறும். நீங்கள் தாய்மாமனிடம் என்ன கேட்டாலும் அவர் உடனே உங்களுக்கு செய்து தருவார். மேலும் பார்த்திங்கன்னா, இந்த 7ஆம் இடம்ங்கிறது அதாவது களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. களத்திர விரோதத்தினால் பாதிப்பில் இருந்தவர்கள்,
மேலும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, அதனால் பிரிவினை செய்யக்கூடிய அளவிற்கு சென்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். காரணம், அந்த புதன் விரயத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் மிதுனத்திலே குரு பகவான் குரு பலனுடன் நிற்கிறார். அதனால் உங்களுக்கு கூட்டு தொழிலாளருக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வாகி கூட்டாளிகளுக்கு நல்ல யோக பலனையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இந்த நண்பர்களால் வருமானம் கிடைப்பது மட்டுமல்லாமல் நண்பர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் கூட உங்களுக்கு அதீத அளவிலே பலன் தரும். அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8இன் அதிபதி, கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே சந்திரன். அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்த தீராத மனக்கவலை, செலவுகளால் துன்பத்தை வரவழைத்து கொண்டிருப்பது, செலவுகளால் துன்பம்னா பணத்தை கொடுத்து கஷ்டத்தை வாங்கிறது, அது மாதிரியான அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அது உங்களை விட்டு விலகிவிடும். அதனால் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். பிரயாணத்தின் போது சிறு சிறு விபத்துகள், காயங்கள், ஆயுதங்களால் ஏற்பட்ட காயங்கள், இவைகள் அனைத்தும் சரியாகுவது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு அது மாதிரியான காயங்கள், விபத்துகள் இருக்காது. மேலும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தினுடைய அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்தில் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் கூட தந்தை வழி வரவேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அந்த தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் நல்ல பலன்களும் கிடைக்கும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.